பாக்கியா வந்து இன்னைக்கு பழனிசாமி மீட் பண்றாங்க. பழனிசாமி மீட் பண்ணிட்டு, "என்ன சார் இவ்வளோ நாளா எங்க போனீங்க? ஆளே காணோமே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பழனிசாமி வந்து இந்த மாரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அதுவும் இல்லாம நான் ஒரு வெளியூருக்கு வேலை விஷயமா போயிருந்தேன். இப்பதான் வந்திருந்தேன். ஆனா உங்க ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். அங்க ஆளு நீங்க இல்ல. ரெஸ்டாரண்ட் காலி பண்ணிட்டு வேற யாருக்கும் போயிருச்சுன்னு சொன்னாங்க. அதான் உங்கள நேர்ல பார்க்கலாம்னு சொல்லி வந்தேன். வர வழியில உங்கள பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து பாக்கியா சொல்றாங்க, "இந்த மாரி இனியா கல்யாணம் நடந்துச்சு" அப்படின்னு. "அப்பா இனியா பாப்பா கல்யாணம் நடந்துச்சா? சொல்லவே இல்லையே மேடம்" அப்படின்னு. "திடீர்னு நடந்துச்சு சார். அதனால வந்து அந்த கல்யாணத்துக்கு உங்கள கூப்பிட முடியல. சாரி சார்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பரவாயில்ல இருக்கட்டும் மேடம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து பழனிசாமி, "இப்போ என்ன எங்க பிசினஸ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து இந்த மாதிரி அவரோட மாமனார் வந்து இந்த மாதிரி எனக்கு சதி பண்ணி என் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டாரு. அதே மாதிரி இன்னும் நான் எங்கே போனாலும் தொல்லை பண்ணுறாரு. எனக்கு என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுகுறாங்க. அதை கேட்ட பழனிசாமி வந்து, "அழாதீங்க மேடம், எனக்கு ஒரு யோசனை இருக்கு. என்கிட்ட ஒரு இடம் இருக்கு. வளசரவாக்கத்தில் மெயின் ரோட்லேயே ஒரு இடம் இருக்கு. நீங்க வேணா அங்கே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாமே. யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார் நீங்க வந்து எனக்கு நிறைய டைம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த முறையும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஆனால் வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாடகை கொடுப்பேன். நீங்க அதை கண்டிப்பா மறுக்காம வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து தெரியும் மேடம் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க சொல்லி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க.